listen, we come to the popular polymers called plastics. Plastics as substitutes for metals. Over the 4 decades, that is from 1870 onwards, throughout the world, these are used to replace metals because cheaper and attractive and colorful and lighter, easy to maintain, clean and not affected by moisture, chemical, weather சொல்ல போனால் காற்று, மழை, தூசி இது மூணுலேயும் வரும். வாட்டர் போட்டிங்கன்னா போயிடும். ஆனால் அதிக வெப்பமாக இருந்தால், அதாவது 160 டிகிரி 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது வந்து இழக்கும், இல்லைன்னா சரியா. ஆனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாட் அட்வைசபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது உலகான உயிரினங்களுக்கு கேன்சர், அப்புறம் அழியாது, பயோடிகிரேடபிள், இதெல்லாம் வந்து ஒரு கன்வீனியன்ஸ், சீப்னஸ். அதனால் என்னாச்சு, உலகம் முழுக்க பிளாஸ்டிக். ஒரு பர்டிகுலர்லி கேரி பேக் வந்து கிடைக்கிறோம், 6 பேர் பையன் எடுத்து கிடைக்கும். அப்புறம் பாத்திரம் எடுத்துட்டு லிக்விட் வாங்கணும். லிக்விட் எண்ணெய், பால், உப்பு பொருட்கள்லாம் வந்து அந்த காலத்தில் பாத்திரத்தில் போடுறவங்க பாத்திரம் இல்லை, கண்ணாடி பாட்டில் இருக்கிறதுக்கும் நல்லது, டிகிரேடபிள், மண்ணிலேருந்து வருது, உடஞ்சா மட்டும் வேணும். அதுக்காகவே மக்கள் வந்து கண்ணாடி. இப்போ என்னாச்சு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அங்கேயும் வந்து பிளாஸ்டிக். எங்கே இன்னும் பிளாஸ்டிக் வரல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, உலகத்துக்கு மது வகைகள்லாம் இன்னைக்கு இது வந்து பிளாஸ்டிக் வேறு அந்த குவாலிட்டி வரணும், டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து திக்கு பாட்டிலில் தான் கொடுப்பாங்களுடைய பிளாஸ்டிக்கே கொண்டு போகிறாங்க. மூடி கூட பிளாஸ்டிக் இருக்காது, ஒன்று காற்று இருக்கும், இல்லை தகரத்தில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக அங்கே பண்ணி மற்ற எல்லா இடத்துலையும் அது மெடிக்கல். இங்கெங்கெல்லாம் பாட்டில் இருந்துச்சோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் பூரா காணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது மருந்தெல்லாம் எல்லாம் கண்ணாடி பாட்டில். 80s அப்புறம் நான் பார்க்குறேன். இப்போ வந்து கண்ணாடி பாட்டில் போகணும்னா அதிகமாக விலை கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வச்சுருக்கோம், தேசியில் வந்து பார்த்தேன், பாட்டிலும் அழகாக இல்லை, சாதாரணமாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. அதை யார் வாங்கலாம்? ஆனால் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் இது வந்து குறைக்கலாம். அதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்பாடை குறைக்கலாம். பிளாஸ்டிக்லாம் வாழ முடியாது, நிலைமை வந்துட்டாங்க சார். அது மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாங்க, பிளாஸ்டிக்லாம் வாழ முடியாதுன்ற மாதிரி இல்லை. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனை வந்து என்ன மாறும், அதாவது மக்கள் எப்படி அப்படின்னா தண்ணியே கிடைக்கல அப்படின்னா வரும். ஸோ இப்போ என்ன பண்ணால் ரெடியூஸ், ரீயூஸ், ரீப்ளேஸ் இல்லையா, சாரி ரெடியூஸ், கடைசியில் ரீசைக்கிள். 306 வந்து ரெடியூஸ், ரீப்ளேஸ், ரெடியூஸ் கடைசியில் வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அது ஒன்று தான் இதை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ். ரோட்டில் போகலாம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இன்னமும் வந்து நமக்கு பிளாஸ்டிக்னால் பாதிக்கப்படாத பூமி இருக்கிறதுனால தான் இன்னும் தண்ணி, மழை தண்ணி பூமிக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ நிலத்தடி நீர் வந்து கிடைக்காம போச்சுன்னா தான் இதை நிறுத்துவாங்க. அது வந்து ஒரு தான். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க நிறைய பிளாஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பிளாஸ்டிக் வந்து வெரைட்டியாக டெவலப் பண்ணுறாங்க. அதாவது லென்ஸுக்கு கண்ணாடி மாரி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாத இதெல்லாம் சைனாவில் வந்து ஒரு நாளில் மகன் ஏதோ பிளாஸ்டிக்காக கண்டுபிடிக்கிறாங்க சார். அது வந்து ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ மைக்கிடுமா, அதுமாரி யூஸ் பண்ணலாமா? ஒரு உலகத்தில் என்ன ஆகும், மைக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது மண்ணில் வந்து கெடுக்காது அப்படின்னு அது பார்க்கணும், தெரியாமல் சொல்லக்கூடாது. அதாவது மண்ணை கெடுக்காமல் இருந்தால் மண்ணில் வந்து நுண்ணுயிரை அழிக்கக்கூடாது. அது இருக்கிறது பார்க்கணும், பார்த்தா சொல்லணும். சரியா? நான் என்ன சொல்லுவேன்னா பயன்பாடை குறைச்சிக்கணும். சரியா? சரி, இப்போ பாலித்தீன் இதுதான் வெரி பாப்புலர். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பாலிஎத்திலீன், சுருக்கமாக பாலித்தீன்.
பாலித்தீன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து கேரி பேக் தான். பாலித்தீன் கவர், அப்புறம் பாலித்தீன் பேக். சரியா? இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலை கம்பேர் பண்ணுறது கப்பர் ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இது ஈஸியாக வந்து மோல்டு பண்ணலாம். இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணலாம். தண்ணியில் கரையாது, கெமிக்கலால் தவிர்க்கிறாங்க, சூரிய கதிர்கள் அந்த மாதிரி அல்ட்ராவைலட் சூரிய கதிர்கள். அப்புறம் இது வந்து ஒளி ஊடுருவும் தன்மையும் பண்ணலாம், ஒளி ஊடுருவாமையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் உறுதியாக அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து வெதர்லேருந்து பாதுகாக்கிறது, பழத்தண்ணி, தூசி, காற்று இதுலேருந்து பாதுகாக்கிறது, மணலை போட்டு போடுறது, செங்கலை போட்டு போடுறது, சிமெண்ட்டை போட்டு போடுறது, இதெல்லாம் வந்து அந்த கட்டடத்தை கவர் பண்ணலாம். பூச்சி பூசிட்டோம், மழை வந்துச்சு, பூச்சி கரையக்கூடாதுன்னா அது மேலே வந்து இந்த பாலித்தீன் கொடுக்கலாம். சரியா? அப்புறம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து ஜன்னல், கதவு, அதுக்கப்புறம் பிளம்பிங் பைப்பு, கோட்டிங், இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன். அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுட்டு சேஃப் பேக்கிங், வாட்டர், குளிர், அப்புறம் மெடிக்கல் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், பாக்ஸு, பவுல், பக்கெட், கேரி பேக் வந்து ஆக்சுவலாக பாலித்தீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறது கேரி பேக் தான். சரியா? இப்போ குப்பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வசதியாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர் யூஸ். அது அப்படியே எடுத்து கொண்டு போய் போட்டுறாங்க, அப்படின்னு போகிறோம். அதுக்கப்புறம் எரிச்சு விட்டுறோம். இது கடைசியில் என்ன ஆகுதுன்னா குப்பையில் வந்து எரிக்கிறாங்க. பிளாஸ்டிக் வந்து அவார்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் போட்டு தான் பிளாஸ்டிக். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து லேண்ட்ஃபில் that prevents penetration of rainwater into percolation of rainwater into earth. அதுக்கப்புறம் காற்றுலையும் வந்து நிலம், நீர், காற்று மூணையுமே பாதிக்கும். சரி, அடுத்து வந்து பாலிபுரொப்பீன் பிபி. இதை வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பாலித்தீன் வந்து பாலி எத்திரின பாலித்தீன் இருக்குமா, அதே மாதிரி பாலிபுரொப்பீன் பாலிபுரொப்பீன் இருக்குமா, பிபி அதுதான் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலி எத்திரினை விட கொஞ்சம் ஹார்டான கொஞ்சம் கூட. இது கமாடிட்டி பிளாஸ்டிக்கு, டென்சிட்டி குறைவாக லைட்டாக இருக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 160 டிகிரி, பாலித்தீனாவது 100 டிகிரி இருந்தாலும் இந்த 60 டிகிரி கூட தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் ஒளி ஊடுருவோம், ஆனால் அடுத்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. அலோ லைட் பட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியர். அப்போ என்ன செய்யலாம்னா ஜன்னல் கண்ணாடிலாம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மங்கலாக தெரியுமே ஒழிய தெளிவாக தெரியாது. அதுதான் டிரான்ஸ்மிஷன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ், டஃப், வெட்டிங் ரெசிஸ்டன்ஸ், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பேர் டு பாலி எத்திலீன், பாலி புரோட்டீன் பெட்டர். சரியா? ஆனால் அப்ளிகேஷன் சில்வர் அதான் டொமஸ்டிக் காம்பனன்ட்ஸ், ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், பேட்டரி, பம்பர், இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல், இன்டீரியர் எலமெண்ட், டோர் ஃபிட்டிங் எல்லாமே மொத்த பயன்பாட்டிலே 15% ஆட்டோமொபைல், 40% பாக்ஸஸ், கிரேட்ஸ் பாக்ஸஸ் எப்படின்னா இப்போ ஆவின் பால் வருது. அப்புறம் இதில் சூப்பர் மார்க்கெட் ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம். நிறைய பொருள் வந்து க்ரோசரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காலத்தில் சாக்கில் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து கண்டெய்னர் வரும்போது இதில் பண்ணாங்க, அலுமினியம் கண்டெய்னர் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே பிளாஸ்டிக்ஸ், அது பாலித்தீன். அடுத்து ஃபர்னிச்சர், மெடிக்கல், டெஸ்ட் வீக்கர், பிளான்ட், ஹவுஸ்வேர் தான் இந்த மாதிரி பாட்டில், ஜார், இதெல்லாம் 20%. ஹாட் பவரேஜ் கப், ஃபுட் பேக்கேஜிங் எல்லாமே. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலில் வந்து காற்று உள்ளே போகும், அதே சமயம் ஈரத்தை எடுத்துக்காது. அப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு அட்வான்டேஜ், வேர்வை எடுக்காது, ஆனால் உள்ளே காற்று போகும். அப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு யோகங்களுக்கு அட்வான்டேஜ். அப்புறம் ரொட்டேட்டிவ், இது வந்து சுருக்காது. அதுக்கப்புறம் மழைவெல்லாம் வராது, சுருக்கம் ஒன்று, அதுக்கப்புறம் சுருள் வரும், அதுவும் இருக்காது, ரெண்டுமே இருக்காது. ஸோ தீஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பாலிபுரோப்பிலீன். ஆஃப் பண்ணுறோம். Now, very popular plastic material, PVC, is also made polyvinyl chloride. இதிலே ப்ராப்பர் மினரல் கண்டிஷன் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது, பெனிஃபிட்ஸ், இன்ஃபேக்ஷன் இருக்குது. ஈஸியாக வடிவமைக்கணும்னா அழுத்தத்தில் வெளியே இருக்கலாம், எக்ஸ்ட்ரூஷன், மோல்டு பண்ணலாம். ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா நாம் விலை கம்மி, ஆயுஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி, விலையும் கம்மி, வெயிட் கம்மி, தேய்மானம் தாங்கணும், இனர்கானிக் கெமிக்கல் தாங்கணும், தண்ணியை வந்து தண்ணியில் கரோட் ஆகாது. ஜிஐ உலகம் முழுக்க ஜிஐ டிவிசி தான், டிவிசி தான்.
தேவைப்படுறவங்க தான் சில இடத்துல வந்து ஜிஎம்பி வச்சுருக்காங்க. ஹீட் ரெசிஸ்டன்ட் தாங்குற மாதிரியே